பாடகர் கோவன் கைதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் அதிகார அமைப்பினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. டாஸ்மாக் கடைகளை மூட வலியுறுத்தி பாடிய பாடகர் கோவன் மீது தமிழக அரசு தேச துரோக வழக்கு பதிவு செய்து கைது செய்தது. இதனை கண்டித்து மக்கள் அதிகாரம் இயக்கம் சார்பில் சென்னை தியாகராய நகரில் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தால் அந்த பகுதியில் பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்த போராட்டத்திற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்ததால் இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனையடுத்து போராட்டக்காரர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். இதேபோன்று கோவன் மீது போடப்பட்ட தேச துரோக வழக்கை திரும்ப பெற வலியுறுத்தி மதுரை அண்ணா நகரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் டாஸ்மாகை மூடும் வரை ஓயப்போவதில்லை எனவும், கோவன் மீது போடப்பட்ட தேச துரோக குற்றச்சாட்டு வழக்கை திரும்ப பெற வேண்டும் எனவும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகள், திராவிடர் கழகம் சார்பில் வழக்கறிஞர்கள், எழுத்தாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பேசுறதுக்கு உரிமை இருக்கு எனக்கு.